ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நாம் இந்த பேலன்சிங் வீலில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த சில்வர் கலரில் ரவுண்ட் ஷேப்பில் உள்ளதுமே ஸ்க்ரோலபிள் தான், அதையுமே தனியாக எடுத்துட்டேன். அது உள்ள ஒரு நாப் மாதிரி நமக்கு இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நாப் வந்து நம்ம எந்த பொசிஷனில் எடுக்கிறோங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னாலும் அது ஃபிட் ஆகாது. இதில் பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதில் பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று நூல் டைட்டாக இருந்து உள்ளே ஏதாவது நூல் சிக்கிக்கிட்டால் நமக்கு இந்த மாதிரி டைட் ஆகும் பேலன்ஸ் வீல். அப்படி இல்லை இந்த மாதிரி தனியாக ஸ்க்ரோல் ஆச்சு, ஊசி வந்து நம்மளுக்கு நூலை கொறுத்து கொடுக்கல அப்படின்னா இந்த நாவு தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த நாவு ஒன்று நெளிஞ்சிருக்கும். அதிகமாக யூஸ் பண்ணால் அது நெளிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது நெளிஞ்சால் நம்ம புதுசு வாங்கி மாட்டணும். அப்படி இல்லை அதே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது நம்ம தட்டி விட்டு அதை சமப்படுத்தி மாட்டுறதா இருந்தால் கூட திருப்பி மாட்டிக்கலாம். நான் அதே மாதிரி தான் அதை சமப்படுத்தி திருப்பி அந்த நாபை எப்படி எடுத்தனோ அதே மாதிரியே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எடுத்த எந்த பொசிஷனில் எடுத்தோமோ அந்த பொசிஷனை பார்த்துட்டு அதே பொசிஷனில் மேடாக இருக்கிற பக்கத்தை உள்ளே வச்சு நல்லா கையால் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம அந்த நாவை லைட்டாக மூவ் ஆகாத அளவுக்கு பிடிச்சிட்டு ஸ்க்ரோலரை மாட்டினா மட்டும்தான் அது மூவ் ஆகாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம அந்த நாப் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த திருக்குறோம் இல்லையா, அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. அது ஃபிக்ஸ் ஆகலைனாலும் நமக்கு வந்து இந்த பிரச்சனை வரும். அதாவது பேலன்சிங் வீல் மட்டும் தனியாக ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும், நமக்கு ஊசி வந்து கொறுத்து கொடுக்காது நூலை. இப்போ நான் நல்லா டைட் வச்சுட்டேன். ஒரு துணியை பிடிச்சி நல்லா கையில் டைட் வச்சுட்டேன். டைட் வச்சதுக்கு பிறகு நான் அந்த ஸ்க்ரூவை வந்து இப்போ மாட்ட போகிறேன். ஸோ ஸ்க்ரூவையுமே மாட்டி அதையுமே டைட் வச்சுட்டேன். வாங்க பார்க்கலாம் இப்போ மெஷின் வந்து நார்மலாக பழைய மாதிரி அடிக்குதா அப்படின்னு. ஸோ சுற்றி பார்க்குறேன். இப்போ ஊசி நல்லா உள்ளே இறங்கி நமக்கு கிடைக்கிது. மெஷின் இப்போ பழைய மாதிரி ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.